என்னோடுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. பூர்ணி, நான் இப்பதான் அம்மாவை பார்த்தேனே. இப்பதான் வந்து அவங்க ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருந்தாங்களா, சரி தூங்குறாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க போல நினைச்சிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அம்மாவை இப்பதான் பார்த்தேனே நானு. நேற்று நைட்டு வெளியில இருந்து டிஃபன் வாங்கி கொடுத்தேன். இட்லி சட்னி சாம்பார் அவ்வளவுதான். வெளியில இருந்து மீல்ஸ் வாங்கி கொடுத்தேன். மார்னிங்கும் டிஃபன் தான், இட்லி தான். ஆமா பூர்ணி, நேற்று முழுக்கவே நாங்க வெளியில தான். நேற்று முந்தா நேற்று 2 நாளுமே வெளியில இருந்து தான் வாங்கி சாப்பிட்டோம். என்னாச்சு? இல்ல பூர்ணி, அது அது வந்து வீட்டுல ஆள் இல்லைல்ல. இவ்வளவு நாளா துளசி வந்திருந்தா, இப்போ துளசிக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல. அவங்க அம்மா இன்னொரு 4 நாள் கழிச்சுதான் வருவேன்னு சொன்னாங்க. சரி அது வரைக்கும் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் சமைச்சாலும் நல்லா இருக்காதான், அதனாலதான் அம்மாக்கு வெளியில வாங்கி கொடுத்துட்டேன். என்னாச்சு பூர்ணி, எதனா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சா? பூர்ணி சாரி பூர்ணி, நான் இதை பத்தி யோசிக்கல. அம்மா பத்தி யோசிக்காம அம்மா சாப்பிடணும்னு மட்டும் தான் நினைச்சேன் பூர்ணி. எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல பூர்ணி. பூர்ணி, அம்மா இன்னும் கண் முழிக்கவே இல்ல, என்னாச்சு? உடனே எடுத்துட்டு வரேன் பூர்ணி. என்னடா மனோஜ், நம்ம இதை பத்தி யோசிக்கவே இல்ல. அம்மாக்கு சாப்பாடு வெளியில வாங்கி கொடுத்து இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இனி என்ன பண்ண போறோம்? ஐயோ, துளசி அவங்க அம்மா எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. உடனே அவங்க கிட்ட கேட்கணும், இல்லைன்னா வேற யாரையாவது ஆளாச்சி போடணும். தண்ணி சுட்டுச்சு, முதல்ல தண்ணியை கொண்டு போய் கொடுப்போம். அப்புறம் எது வந்தாலும் பொறுமையா யோசிப்போம். ரொம்ப சூடா இருக்கு, பரவாயில்லையா? சரி கொண்டு போய் கேட்டுப்போம். ஏய் சாரி சாரி பூர்ணி, நீ நின்னதுல பார்க்கவே இல்ல, தெரியாம இடிச்சிட்ட. சாரி. ஐயோ சுடு தண்ணி வேற கொட்டிடுச்சு. என்ன பூர்ணி, எனக்கு தண்ணி எல்லாம் சுட வைக்க தெரியும். அது மட்டும் இல்ல, எனக்கு சமையல பண்ண தெரியும். அது அது வந்து எனக்கு சமையல் பண்ண தெரியும். கொஞ்சம் உப்பு காரம்னு கூட குறைய வந்துருமா, சரி எதுக்கு அம்மாக்கு அப்படி கொடுப்பானே. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் மனசு வேற சரியில்லையா, அதான் சமைக்க முடியல. அதனாலதான் வெளியில வாங்கி கொடுத்தேன். ஆனா அதெல்லாம் அம்மாக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல பூர்ணி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் பூர்ணி, உனக்கு எதுக்கு கஷ்டம்? நீ போ, நான் மறுபடியும் வச்சு கொண்டு வரேன். சரி. சரி பூர்ணி. சிறப்பு டேப்லெட் கொடுத்திருக்கேன். ஃபுட் பாய்சன் கன் சிறப்பு கொடுத்திருக்கேன். அது 1 hour once கொடுத்துட்டீங்க. அப்புறம் டேப்லெட் வந்து இப்பவே அம்மாக்கு நான் கொடுத்துட்டேன். இதோட ஹாஃப் லஞ்ச் கொடுத்துட்டு கொடுங்க. அப்புறம் லஞ்ச் தயவு செஞ்சு வெளியில வாங்கிடாதீங்க. வீட்லயே ஏதாவது கஞ்சி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு அப்படி கொடுங்க. மனோஜ், நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா? இல்ல நான் வேணா சமைச்சு வச்சுட்டு போட்டுமா? சரி இல்ல பூர்ணி, அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். நான் எப்படியாவது ட்ரை பண்ணி அம்மாக்கு கொடுத்துறேன். ஆஃப்டர் மட்டும் இல்ல, நைட் டின்னரும் ரசம் சாதம் அந்த மாதிரி கொடுங்க. அதுவும் வீட்டு சாப்பாடா இருக்கணும். கொடுங்க. நீங்க பாருங்க, சீக்கிரமா வீட்டுக்கு ஒரு லேடிஸை போடுங்க. ஏன்னா நீங்களே இப்படி தவிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? எவ்வளவு சீக்கிரம் ஒரு லேடிஸ் வீட்டுக்கு வராங்களோ அதுதான் அம்மாக்கு நல்லது. பாத்துக்கோங்க, அம்மாக்கு மட்டும் இல்ல மனோஜ், உங்க உடம்புக்குமே நல்லது. ஸோ அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. வீட்டு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒன்று பண்ணி வீட்டில் சமைச்சு கொடுக்குற மாதிரி பாருங்க. இனி அம்மாவுக்கு அவுட் சைட் ஃபுட் கொடுக்காதீங்க. ஏன்னா அம்மாக்கு அவுட் சைட் ஃபுட் ஒத்துக்கல. அதனால அம்மாக்கு இப்படிலாம் ஆகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, ஓகேங்களா? ஆமா பூர்ணி, நீ சொன்னதுக்கு அப்புறம் நானும் இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
இவ்வளவு நாளா துளசி வந்துட்டு இருந்தா. அதுக்கு முன்னாடி துளசி அவங்க அம்மா வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அம்மா கொஞ்சம் மனசு சரியில்லாம இருக்காங்க இல்லையா? ஏன்னா துளசி மேரேஜ் இப்படி ஆயிடுச்சுல, அதனால அவங்கள கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, நான் கூடிய சீக்கிரமே யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆள் போடுறேன். அது வரைக்கும் நானே அம்மாக்கு எப்படியாவது சமைச்சு கொடுத்துறேன். மனோஜ், ஒண்ணு பண்ணலாம். நான் ஒரு 5 நாளைக்கு அம்மாவை டெய்லி வந்து பாக்குற மாதிரி இருக்கும். இந்த 5 to 6 டேஸ்க்கு நான் குக் பண்ணி வைக்கிறேன். நைட்டுக்கு சேர்த்து குக் பண்ணிடுறேன். நீங்க ஜஸ்ட் அதை அவன்ல வச்சு ஹீட் மட்டும் பண்ணி நைட்டுக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஐயோ, இல்ல பூர்ணி, எதுக்கு உனக்கு எதுக்கு கஷ்டம்? இல்ல பூர்ணி, இருக்கட்டும், நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன அரேஞ்ச் பண்ணுவீங்க? துளசியாலே வர முடியாது. துளசி அவங்க அம்மா இப்போதைக்கு கண்டிப்பா வரவே மாட்டாங்க. உங்களால வாய் திறந்து கூப்பிடவும் முடியாது. உடனே வீட்டுக்கு ஆளெல்லாம் வரவும் மாட்டாங்க. அது வரைக்கும் நீங்க சமைப்பீங்கன்னு பார்த்தா உங்க சமையல நீங்களே அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதை கொடுத்து அம்மாக்கு இன்னும் 2 ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுல்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மனோஜ். எனக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் நான் வந்து சமைச்சு கொடுக்குறேன். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்க வேணாம் அது இதெல்லாம் சொல்ல வேண்டாம். சரி, இன்னைக்கு விட்டுருங்க. இன்னைக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி அம்மாக்கு கொடுங்க. நாளைக்கு மார்னிங் நான் சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு அம்மாவுக்கு சேர்த்து குக் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? பூர்ணி, இல்ல இதால உனக்கு ஏதாவது கஷ்டம்? என்னங்க மனோஜ், எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது. எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம்லாம் வந்துட்டு போயிடுச்சு. இனிமே வரப்போறது என்ன ஒரு கஷ்டமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா பார்க்கறது என்னோட டியூட்டி. ஹாஸ் ஃப்ரெண்டா நான் உங்களுக்கு குக் பண்ணி தரேன். இதுல என்ன இருக்கு? எதுவும் தப்பு இல்லையே. என் சமையல் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா உங்க அளவுக்கு இருக்காது. என்ன பூர்ணி, நீ எப்படி சமைச்சாலும் ஓகே தான். ஆனா நீ வந்து சமைக்கிறேங்கிறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கே. அது சாருக்கு தெரிஞ்சா அவர் ஏதாவது நினைப்பார்ல. அது சரி, அப்பாக்கு தெரிஞ்சா இன்னும் நீ செய்யலையா செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க. என்ன மனோஜ், அப்பா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. டாடி அப்படிலாம் கிடையாது. டாடி முதல்ல போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தான் சொல்லுவாங்க. சரி மனோஜ், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் நாளைக்கு மார்னிங் 8 o'clock வந்துடுறேன். ஓகேவா? சரி பூர்ணி, ரொம்ப தேங்க்ஸ் பூர்ணி. உங்க டைம் தான் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு டைம் ஆகுது. நான் கிளம்பட்டுமா? இரு, நான் வந்து ட்ராப் பண்றேன். என்ன ட்ராப் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் ஆல்ரெடி கேப் புக் பண்ணிட்டேன். நீங்க போய் முதல்ல அம்மா பாருங்க. அம்மாவை தனியா வீட்டுக்கு போகாதீங்க. நான் கிளம்புறேன். ஓகேவா? நான் போயிடுவேன். இல்ல, கூப்பிட்ட உடனே வந்துல, எமர்ஜென்சின்னு சொன்ன உடனே டக்குன்னு வந்துட்டேன். உன்னை ட்ராப் பண்ணணும்ல, அதானே நியாயம். இரு, நான் வந்து கூட்டிட்டு வந்து விடுறேன். என்ன மனோஜ், ஃபார்மாலிட்டி தான். அந்த ஃபார்மாலிட்டிலாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க போய் முதல்ல அம்மாவை நல்லா பாருங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்னும் நடந்ததை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இனிமே அம்மாவை பாருங்க. உங்களை பாத்துக்கோங்க. சரியா? கண்டிப்பா பூர்ணி. இப்ப நீ எப்படி இருக்க? உனக்கு எல்லாமே ஓகேவா? உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் எனக்கும் இருக்கு. அது சரி, எல்லாமே உடனே மறந்துட முடியாதுல்ல. அதோட காயங்கள் கொஞ்சம் இருக்கதானே செய்யும். பூர்ணி, அப்போ இன்னும் மனசுல ஜீவா? அப்படிலாம் இல்ல மனோஜ். என்ன சொல்லனா, ஜீவாங்கிற பேரையே நான் மறந்துட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆனாலும் அடிப்பட்ட காயம்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த காயம் ஆறதுக்கு கொஞ்சம் நாள் வேணும்ல. அதுதான். மத்தபடி என்ன நினைவுகளும் என் மனசுல கிடையாது. கொஞ்சம் மனசு மட்டும் வலிக்குது, அவ்வளவுதான். அதுவும் கூடிய சீக்கிரத்துல ஆறிடும். பார்க்கலாம் விடுங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்களும் தான் எல்லாத்தையும் கடந்து போங்க. கிட்டத்தட்ட நம்ம 2 பேரும் ஒரே பாதையில தான் போயிட்டு இருக்கோம். அதை சீக்கிரம் கடந்து வெளியில வரணும். வந்துடலாம். ஆமா பூர்ணி, கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரே பாதையில தான் போயிட்டு இருக்கோம். என்ன, அந்த பாதை எப்போ முடிஞ்சு நம்ம 2 பேரும் வெளியில வருவோம்னு இருக்கு. சீக்கிரம் வெளியில வரணும். வெளியில வந்ததான் அடுத்தது பார்க்க முடியும். டோன்ட் வரி மனோஜ், அதெல்லாம் கடந்து வந்துருவோம் நம்ம. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நானே இவ்வளவு இப்படி மாறுவேன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கல. ஓரளவுக்கு மாறி இருக்கேன். ஆனா அதுக்கு காரணம் நீங்க தான் மனோஜ். இன்னும் தெரியல, உங்ககிட்ட ஷேர் பண்றதாலையும் பேசுறதுனாலையும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சோ ஒரு வகையில நீங்களும் காரணம். எனக்கும் இப்போ அப்படிதான் இருக்கு பூர்ணி. உங்ககிட்ட பேசினா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருக்கு. ஓகே, நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஆறுதலா பேசிக்க வேண்டியதுதான். மனோஜ், எனக்கு டைம் ஆகுது. கேப் வந்துட்டு இருக்கும். நான் கிளம்புறேன். நாளைக்கு மார்னிங் வந்துடுறேன். இன்னைக்கு மட்டும் அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க. நாளையில இருந்து அம்மாவை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு குக் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி பூர்ணி, பாத்துக்க. பத்திரமா போயிட்டு எனக்கு கால் பண்ணு. கண்டிப்பா கால் பண்றேன். ஓகேவா? ஓகே மனோஜ், பை. உன்னோடு வாழும் ஒவ்வொரு நாளும் நிறவை போல பறக்கிறேன். நான் உன்னோடு வாழும் நொடியில் மீண்டும் முதல் ஒரு பிறக்கிறேன். ஐயோ, இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ. ஐயோ, இந்த கூட்டத்தில் ஓய்வே இல்லையோ. கூழாங்கல் கூவுகின்ற கானம் போதாதே, கூசாமல் கூடுகின்ற நாணம் போதாதே. 90 ஆண்டுகள். மா 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 எங்கமா இருக்க? வாமா வெளியில. சூர்யா, டேய் சூர்யா, எங்கடா இருக்க? மா, அப்பா, கதிர், எல்லாம் எங்க போய் தொலைஞ்சீங்க? வாங்க வெளியில. சூர்யா, வாமா. எப்ப வந்த? அம்மா, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? எதுக்கு நீ வந்தது வரதுமே இப்படி கத்திட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? என்னமா ஆக வேண்டியது இருக்கு? ஆமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாமா?
என்ன நீ கேக்குற எனக்கு ஒண்ணும் புரியலையே. வந்தது வராதமா தாம் தாம் குதிக்கிற. போதா குறைக்கு கேள்விப்பட்டதா உண்மையானா? நீ என்ன கேள்விப்பட்ட எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்னன்னு சொல்லதானே எனக்கு தெரியும். என்ன சொல்லு. அம்மா சூர்யாவுக்கும் அந்த துளசிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாமே, அப்படியா? சொல்லுமா, அப்படியான்னு கேக்குறேன். சௌந்தர்யா, என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? ஆமா, மாப்பிள்ளை எங்க? நம்ம குட்டிமா எங்க? தியா குட்டி எங்க? ரெண்டு பேரையும் காணோம், நீ மட்டும் வந்திருக்க. அம்மா பேச்ச மாத்தாதீங்க. நான் கேட்டதுக்கு பதில சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு பதில் என்னாச்சு? சூர்யாவுக்கும் துளசிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஏய், நீ இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? இங்க பாரு, கத்துறத முதல்ல நிறுத்து. சரி, இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னது? யார் சொன்னதுன்னா அப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிதானே? அம்மா எங்கம்மா இருக்கா அவன்? சூர்யாவை கூப்பிடுமா. அவ எங்க? அந்த துளசியை கூப்பிடு. அவளை நான் இன்னைக்கு உண்டு இல்ல நாக்கலாம். என் பேர் சௌந்தர்யா கிடையாது. கூப்பிடுமா அவளை. சௌந்தர்யா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இங்க பாரு, வாயை மூடிக்கிட்டு நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா சூர்யாவுக்கு ஊமையாதான் கோவம் வர சொல்லிட்டேன். அமைதியா இரு. மாப்பிள்ளை எங்க? தியா குட்டி எங்க? சும்மா அவங்களெல்லாம் கேட்டுட்டு இருக்காதம்மா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுமா. யாரை கேட்டு சூர்யாவுக்கு துளசி கல்யாணம் பண்ணி வச்சீங்க சொல்லுங்கம்மா. உனக்கு என்னடி மாலை போறான் அவன்? அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அவன் தானடி கடைசி வரைக்கும் மாலை போறான். நீ என்னமோ நீ கூட இருந்து வாழ போற மாதிரி ஏன் கட்டி வச்சுன்னு கேட்டுட்டு இருக்க? இங்க பா சௌந்தர்யா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஓ அது சரிம்மா. நான் நினைச்சேன் கொஞ்ச நாளா உன் நடவடிக்கையே சரியில்லை, ரொம்ப நல்லவ மாதிரி ஆயிட்டியா? சரி, அம்மா ஏதோ ஒரு காரணத்தினால இப்படி இருக்காங்க அப்படின்னு நானும் அமைதியா இருந்தேன். ஆனா நீ என்னடானா உண்மையாவே நல்லவளாவே மாறிட்ட அப்படிதானே? அத்தை சொன்னதெல்லாம் அப்ப உண்மைதான் அப்படிதானம்மா? அது சரி. அப்ப உன்னை ஏத்தி விட்டு அனுப்பி இருக்கிறது அண்ணிதான். இந்த வேலையெல்லாம் அண்ணிதான் பாத்துக்காங்க அப்படிதானே? சும்மா அத்தையெல்லாம் குறை சொல்லாதீங்க. அத்தை எல்லாம் சரியாதான் சொல்லியிருக்காங்க. நீங்க தான் தப்பா இருக்கீங்க. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. முன்னாடிலாம் நல்லா தானே இருந்தீங்க, இப்ப என்ன ஏதாவது புத்தி கிட்டி கெட்டு போச்சா என்ன? ஆய மூடடி. முன்னாடி தானே புத்தி கெட்டு போய் தெரிஞ்சேன், இப்பதானே கரெக்டா இருக்கேன். இங்க பாரு, நீயும் இப்ப புத்தி கெட்டு போய் தான் தெரிஞ்சிட்டு இருக்க. சொன்னா கேளு. நீயும் சரியாகணும்னா ஒழுங்கு மறுபடியும் துளசியை ஏத்துக்க. துளசி மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு நம்ம அதை கொடுத்து வச்சிருக்கணும். தேவையில்லாம பேசி அவங்க வாழ்க்கையில பிரச்சனையை உண்டாக்காத சொல்லிட்டேன். அப்ப நீங்க எல்லாம் ஒண்ணு ஆயிட்டீங்க, என்ன மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டுட்டீங்க அப்படிதானே? இங்க பாரு சௌந்தர்யா, நாங்க ஒண்ணும் அப்படி சொல்லல. நீயா அப்படி எடுத்துக்கிட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? இங்க பாரு சௌந்தர்யா, நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் போகலாம். 10 நாள் 5 நாள் கூட தங்கிக்க. உன்னை யாரும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. துளசி உன்னை எதுவுமே கேட்க மாட்டா. இப்ப வரைக்கும் அண்ணி அண்ணின்னு உன்னதான் தேடிட்டு இருக்கா. கல்யாணத்துல நீ இல்லைன்றத அவதான் இவ்வளவு கவலையா கேட்டா தெரியுமா? ஆனா இவங்க வாழ்க்கையில நீ தலையிடாத. அவங்களுக்குன்னு அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. இனி அவங்க சந்தோஷமா வாழணும். தேவையில்லாம நீ குறுக்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இந்த விஷயம் உனக்கு தேவையில்லாதது. உன் குடும்பத்தை பாரு, உன் புருஷனையும் உன் குழந்தையும் பார்த்துக்கிட்டு ஒழுங்கா உன் குடும்பத்தை நல்ல வழியில கொண்டு வர பாரு போ. நீ இப்படி அடியோட மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? நல்லா தானே இருந்த. அது சரி, இப்பதான் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லுவ. அப்ப என்னமோ புத்தி கெட்டு போயிருந்த மாதிரி. இப்பதான் நீ புத்தி கெட்டு போயிருக்க. சரிம்மா, நீ என்னென்ன பண்ணிட்டு போ. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரா இல்ல வேலைக்காரியா வரா, எனக்கு அதை பத்தின கவலை எல்லாம் இல்லம்மா. அம்மா இங்க பாரு, இதுக்கு மேலே நான் அமைதியா இருக்க விரும்பல. ஒழுங்கு மரியாதையா எனக்கு இந்த சொத்துல எனக்கு சேர வேண்டிய பங்க இப்பவே எனக்கு எழுதி கொடுத்துருங்க. நான் இனி இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். எழுதி கொடுங்கம்மா. அதான பார்த்தேன், என்னடா சோனியம் குடும்பி சும்மா ஆடாதேன்னு. இப்பதானே தெரியுது இந்த குடும்பி எதுக்கு ஆடுதுன்னு. ஆமா என்ன கேட்ட நீ? உனக்கு சேர வேண்டிய பங்க இந்த சொத்துல இருந்து எடுத்து கொடுத்துடணுமா? ஏண்டி பைத்தியக்காரி, யார் வீட்டு சொத்தை யாருக்குடி நான் பங்கு போட்டு கொடுக்கணும்? என்னம்மா பேச்செல்லாம் ஒரு தினசா இருக்கு? அம்மா நீ என்னை ஏமாத்துறன்னு மட்டும் நினைக்காதம்மா. நான் ஆரம்பத்துல இருந்து கணக்கு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க பாருமா, எனக்கு சேர வேண்டிய பங்க இப்பவே எனக்கு கொடுத்துரு. சும்மானா இது உன் சொத்து இல்ல ஏன் சொத்து இல்ல, இது அவளோடது. அவ இல்லாம உங்களுக்கெல்லாம் யாருக்கு நான் தர மாட்டேன் அப்படி இப்படின்லாம் என்கிட்ட டயலாக்லாம் பேசாதம்மா. எனக்கு இப்பவே இங்கேயே எனக்கு சேர வேண்டிய என் சொத்து பங்க கொடுத்துருமா. நான் இனி இந்த பக்கமே வர மாட்டேன். எங்க போனீங்க இத்தனை நாளா? அந்த பாட்டி ஊர்லயே இருந்துட்டீங்க, இந்த பாட்டியை மறந்துட்டீங்க அப்படிதான் என் தங்கமே. நில்லுங்க, தியாவை யார்கிட்டயும் விடாதீங்க. இனி இந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சொன்னா கேளுங்க. தியா குட்டியை கூட்டிட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். வாய மூடு, வா நம்ம வீட்டுக்கு போவோம். ஏங்க நானும் இல்ல அவன் என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கான், நீங்க அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. தியாவை கூட்டிட்டு வாங்க,
நம்ம வீட்டுக்கு போவோம். சௌந்தர்யா, எனக்கு இல்லாத தைரியம் என் பொண்ணுக்கு இருக்கேன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொன்ன? இந்த வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லையா? அது சரி, மாச கணக்குல வந்து இங்க உட்காந்து தின்னுட்டு போனீங்க. அப்ப இருந்த சம்பந்தம் இப்ப இல்ல, அப்படித்தானே? வாயை மூடிட்டு நில்லுடி. தியா சொல்லும், போங்க, நீங்க பாட்டிக்கிட்டு போங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நீங்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம வெள்ளந்தியா இருக்கீங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. இது தெரியாம நீங்க என்னன்னா என்ன திட்டுறீங்க? இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. தியாவை கூட்டிட்டு வாங்க. இங்க நான் உன்னை கேட்டிருக்கேன், அது மட்டும் எனக்கு தரல, நான் இனி இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். தியாவை தூக்கிட்டு வாங்குங்க, நம்ம போவோம். இங்க பாரு சௌந்தர்யா, இது நாள் வரைக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனா நடந்துக்கிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணுக்கு அப்பாவாவும் நான் நடந்துக்கிட்டேன். இனி நல்ல புருஷனுங்கிறத விட கண்டிப்பான புருஷனா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நடந்துக்கவா இல்ல நல்ல புருஷனாவே இருக்கவா? எது வசதி? நீயே சொல்லு சௌந்தர்யா. ஐயோ, என் தங்க இப்படி ஃபாஸ்டா பேசிட்டு போனா இந்த பாட்டி என்னன்னு பதில் சொல்றது? இந்த பாட்டிக்கு வயசாயிடுச்சுலமா, பாட்டிக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு சொல்றேன். என்ன கேட்ட? சூர்யா மாமாவா? சூர்யா மாமா அவன் பொண்டாட்டியோட கோவிலுக்கு போயிருக்கான். கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியில எல்லாம் போயிட்டு அவங்க ஜாலியா ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்படி யாரு கேட்ட? கதிர் மாமாவா? கதிர் மாமாவும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். இது ஒரு சிலவங்களுக்கு புரியுமா புரியலையான்னு தெரியல. உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, அவங்க காதுலயே விழுந்திருக்கும். அம்மா, என்னம்மா இது சூர்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தொலை இழுத்தேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ கதிரும் எவனையும் பாக்குறான்ற? அம்மா, கதிர் எவ பின்னாடி சுத்துறானா என்ன? ஏண்டி அவன் எவ பின்னாடி சுத்துற உனக்கு என்னடி? அவன் மனசுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு என்ன இதுல? நீயும் உன் மனசுக்கு பிடிச்சதானே கல்யாணம் பண்ணிருக்க. நீ என்ன சொன்ன? ஆமாமா, எனக்கு மாமாவை பிடிச்சிருக்கேன்னு சொன்னல, நான் அதுபடி கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அன்னைக்கு நான் என்ன மாச்சிட்டா நின்னுட்டு இருந்தேன். உனக்கு இவரெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு அன்னைக்கு நான் மாச்சிட்டா நின்னுட்டு இருந்தேன். ஐயம்மா, ஏன் கதையே வேற. சும்மா தேவையில்லாம ஏன் கதையும் இவங்க கதையும் சேர்த்து வைக்காத. இங்க பாருமா, சூர்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதையும் என்னால ஏத்துக்க முடியல. அதுக்காக நான் சும்மா விட மாட்டேன். அந்த துளசி வரட்டும், அவளுக்கு நான் எப்படி கத்து கொடுக்கணுமோ பாடம் அப்படி கத்து கொடுத்துக்கிறேன். இங்க பாருமா, கதிருக்கு வெளியில எங்கேயும் யாரையும் பொண்ணு பார்க்க கூடாது. அவனுக்கு பொண்ணெல்லாம் ரெடியா இருக்கு. என்னம்மா பாக்குறேன்? இவரோட சித்தி பொண்ணுதான், தங்கச்சி தெரியும்ல. அவ இன்னும் 2-3 நாள்ல இங்க வருவா. அவதான் கதிருக்கு பொண்டாட்டி சொல்லிட்டேன். நீ இதை விட்டுட்டு வேற எவளையாவது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச இந்த சௌந்தர்யாவா இருக்க மாட்டா, பத்ரகாளியா மாறிடுவா. பாத்துக்க சௌந்தர்யா, நீ தேவையில்லாம உன் தம்பிங்களோட வாழ்க்கையில விளையாடணும்னு நினைக்கிற. இங்க பாரு, சூர்யா எப்படியும் அவன் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அதே மாதிரி கதிரும் அவன் மனசுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்கு நாங்களும் சம்மதிப்போம். இடையில தேவையில்லாம நீ என்னமோ நாட்டமா பண்ணிட்டு போகாத சொல்லிட்டேன். ஆமா, யாரை கேட்டு உன் நாத்தனார கதிருக்கு பேசி முடிக்கணும்னு நினைக்கிறேன்? இங்க பாரு, காலம் முழுக்க வாழ போறவன் அவன். நீ என்னமோ கூட வாழ போற மாதிரி நீ பேசி முடிவு பண்ணிருக்க. ஒரு அம்மாவை என்கிட்ட கூட கேட்கல நீனு. நான் எதுக்குமா கேட்கணும்? என் தம்பிங்களுக்கு நான் அக்காமா, இன்னொரு தாய் தெரியும்ல. அப்போ நான் எந்த முடிவு வேணா எடுக்கலாம். இங்க பாருமா, சூர்யாவையும் நான் சும்மாலாம் விட மாட்டேன். அந்த துளசியும் நான் சும்மா விடவே மாட்டேன். அவளுக்கு இருக்கு. சூர்யா வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்கிற கேள்வியில அவன் என்ன ஆகுறான்னு பாத்துக்க. சரி, இவங்க கதையெல்லாம் தூக்கி போடு, இவங்கள நான் பாத்துக்கிறேன். இங்க பாருமா, கதிருக்கு என் நாத்தனார் தான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீ வேற யாராவது வெளியில பொண்ணை பார்க்கணும்னு நினைச்ச வேண்டாமா, உன் பொண்ணாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சௌந்தர்யா, நீ தேவையில்லாம மச்சான்களோட வாழ்க்கையில தலையிடணும்னு நினைக்கிற. இங்க பாரு, சூர்யா மச்சானுக்கு துளசியை பிடிச்சிருக்கு, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது போல கதிருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களதான் அவன் கல்யாணம் பண்ணுவான். தேவையில்லாம உன் இஷ்டத்துக்கு அவங்கள ஆட வைக்கணும்னு நினைக்காத. இப்படி எல்லாம் பண்ண அப்புறம் நான் கண்டிப்பான புருஷனா மாற வேண்டியது வரும். பாத்துக்க, ஏதோ பொண்டாட்டி ஆச்சுன்னு பொறுமையா போயிட்டு இருக்கேன்டி, இல்ல கொளுத்து நிறுத்தி கொண்டுடுவேன். அது செய்யுங்க முதல்ல. இன்னும் அது ஒண்ணுதாங்க நடக்கல, அதையும் பண்ணிடுங்க. உங்க யாருக்குமே நான் பிடிக்காதுல்ல, அதான். ஏங்க, நீங்க ஏதாவது புரிஞ்சுதா பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா? நான் யாருக்காக பேசிட்டு இருக்கேங்க? உங்க தங்கச்சிக்காக தானே பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, உங்க தங்கச்சி எப்படியாவது கதிருக்கு கட்டி வச்சாதான் இந்த சொத்து எதுவும் வெளியில போகாது. உங்க தங்கச்சி வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கும். சொத்துக்கு சொத்தும் ஆச்சு, உங்க தங்கச்சிக்கு வாழ்க்கையும் ஆச்சு. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. எனக்கு தெரியும் என் நாத்தனாரோட வாழ்க்கை எப்படி அமைச்சு வைக்கணும்னு எனக்கு தெரியும். என் தம்பிக்கு தான் என் நாத்தனாரு. நீங்க இதுல தேவையில்லாம தலையிடாதீங்க சொல்லிட்டேன். சௌந்தர்யா, என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர எனக்கு தெரியும். இங்க பாரு, தேவையில்லாம நீ இதுல மூக்க நினைக்காது.
நீ எதுக்கு இந்த ஐடியா பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும். உன் கோவம் எல்லாம் இந்த சொத்து 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 அதானே. இந்த வீடு இந்த சொத்து எல்லாம் மொத்தமும் உன் பேருக்கு வரணும். இப்படிதான் அத்தையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அத்தை மனசு மாதிரி அவங்க எல்லாமே துளசிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ அதுல தேவையில்லாம குழப்பம் உண்டாக்கணும்னு நினைச்ச நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வாயை மூடிக்கிட்டு நில்லுடி. ஐயோ மாம், எப்பயா வந்த? அம்மா நீ ஊருக்கு போயிருந்தா சொன்னாங்க. ஊர்ல இருந்து எப்பயா வந்த மாம்? ஐயோ புது மாப்பிள, என்னையா கல்யாணம்ன்றத இந்த மாமாக்கு கூட சொல்லாம திடீர்னு கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். அட என்னையா மாம், என் கல்யாணமும் எப்படி எப்படி நடந்துருச்சு. நீ வேற அது இப்படிதான் நடக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன். என்னென்னமோ ஒரு மாதிரி போய் அது ஒரு தினசா நடந்துருச்சு. சரி விடு, கல்யாணம் நடந்துச்சுன்னு நினைச்சு நானும் சந்தோஷத்துல விட்டுட்டேன். வாங்க அண்ணி, எப்படி இருக்கீங்க அண்ணி? எப்படி இருக்கீங்க அண்ணி? துளசிமா எப்படி இருக்க? பரவாயில்லையே, இந்த அண்ணனை ஞாபகம் வச்சிருக்கேன். எங்க மறந்துட்டியோன்னு நினைச்சேன். அண்ணா அது எப்படி நான் உங்களை மறப்பேன்? நானு இந்த தங்கச்சிக்கு எப்பவுமே இந்த அண்ணன் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மத்தவங்கலாம். நீங்களும் ஜீவா அண்ணன் தான் எனக்கு அண்ணனே. அண்ணங்கிற ஸ்தானத்துல நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. உங்க 2 பேரையும் நான் மறந்துடுவேன் நானா? அப்படிலாம் இல்ல. நீங்க ஊருக்கு போயிருக்கதா மாமா சொன்னாருண்ணா. சும்மா சொன்னமா, எனக்கு தெரியாத என் தங்கச்சியை பத்தி. அப்புறம் எப்படி இருக்க? அப்புறம் நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சா? துளசிக்கு சந்தோஷமா? அது எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கும்? இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தவா இன்னைக்கு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி ஆயிட்டால, அப்புறம் சந்தோஷம் இல்லாம இருக்குமா என்ன? சௌந்தர்யம் வாய மூடுன்னு தேவையில்லாம சூர்யா கிட்ட வாங்கி கட்டிக்காத. இங்க பாரு, புருஷனா நான் திட்டினா கூட உனக்கு மரியாதை தான். ஆனா உன் தம்பி உன்னை திட்டினா உனக்கு மரியாதைங்கிறது இல்லாம போயிடும். பாத்துக்க, வாய மூடிக்கிட்டு நில்லுடி. இதுக்கு வாய முடியணும். உண்மையை தானே சொல்றேன். இந்த வீட்டுக்கு வேலைக்கார நாயா வந்தவா இன்னைக்கு இந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிட்டா. அதான் எப்படியும் இந்த வீட்டு சொத்தெல்லாம் வளைச்சு போடணும்னு இவன் முடிவு பண்ணிட்டா. அதுக்குதான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வர மாதிரி வந்து முதல்ல என் தம்பி மனசை கலைச்சா, அப்புறம் இங்க இருக்கவங்க எல்லாரும் மனசையும் கலைச்சா, அதுக்கப்புறமா அடிமடியிலே கைய வைக்கிற மாதிரி என் அம்மா மனசையும் சேர்த்து கலைச்சிட்டான். இப்போ மொத்த குடும்ப மனசையும் கலைச்சிட்டு இங்க வீட்டுக்கு எஜமானி ஆயிட்டா. அப்படிதானே? என்னடி நான் சொல்றது சரிதானே? உன் எண்ணத்தெல்லாம் நான் கரெக்டா புட்டு வச்சுட்டேன்ல? இதானே உன் பிளானு? நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன நீ ஏமல எதனா கோவமா? அப்படி எதுவும் இல்லம்மா. அவ ஊர்ல இருந்து வந்தால அந்த டயர்ல என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இங்க பாருமா, நீ வா, நமக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம போலாம் வா. நான் எந்த டயர்லயும் பேசல. என் உள்ளுக்குள்ள உள்ள ஆதங்கத்தை தான் கொட்டேனே. வேலைக்கார நாயா வந்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு எஜமானி ஆயிடலான்னு பார்த்திருக்கேன். அதான் ஆயிட்டியே, இனி என்ன இருக்கு? இப்ப சந்தோஷமா இருக்கியா? என் தம்பிய அப்படி இப்படி பார்த்து பேசி மயக்கிட்டால. ஆமா, எப்படி என் தம்பியை மயக்கன? எதெல்லாம் காமிச்சிரு என் தம்பியை மயக்கன? அண்ணி, ஏன் அண்ணி? துளசி நீ உள்ள போ. இல்ல மாமா. அண்ணி உள்ள போமா, நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போ. மாமா உள்ள போன்னு சொன்னேன். போ. அவளே என்ன உள்ள அனுப்புறேன்? ஓ, நான் கேக்குற கேள்விய அவ இங்கே நாக்கு பிடிங்க செத்துருவான்றதுனால உள்ள அனுப்புறியோ? அண்ணி ஏன் நீ இப்படி பேசுறீங்க? ஏய், உள்ள போன்னு சொன்னேன். உள்ள போடி. ஒரு மாமா ஒரு. அது சரி, என்னடா நான் உண்மையா சொன்னதும் உன் பொண்டாட்டிய பதச்சு போல உள்ள அனுப்பி வச்சுட்டு போல இருக்கேன். இங்க பாருடா சூர்யா, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் சொன்னது சொன்னதுதான். இதான் உண்மை. அவ இந்த வீட்டுக்கு வேலைக்காரையா வந்தவா இந்த வீட்டை எஜமானி ஆகணும்னு நினைக்கிறா. இங்க பாருடா, அவ உன்னை நல்லா ஏமாத்துறாடா. இங்க பாருக்கா, இவ்வளவு நேரமும் அமைதியா இருக்கேன்னா அக்கான்ற மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். வயசுல மூத்தவளாச்சுன்னு ரொம்பவும் பொறுமையா இருக்கேன். இந்த மரியாதை உனக்கு எப்பவும் கிடைக்கணும்னா தேவையில்லாம என் குடும்ப வாழ்க்கையில நீ தலையிடாத. இப்ப கூட அவளையும் திரும்ப திட்டி உள்ள அனுப்புனேன். அவளை வச்சுக்கிட்டு அவ முன்னாடி உன்னை ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். அதுக்காக தான் அவளை திட்டி உள்ள அனுப்புனேன். இங்க பார், எனக்கு என் பொண்டாட்டியும் வேணும், என் அக்காவும் வேணும். 2 பேரும் வேணுங்கிறதுனாலதான் இவ்வளவு பொறுமையாவும் அமைதியாவும் இருக்கேன். நான் அமைதியா இருக்கேங்கிறதுக்காக என் பொண்டாட்டி நீ என்ன வேணா பேசலாம்னு ஆயிடாது. இன்னொரு தடவை நீ என் பொண்டாட்டி ஏதாவது பேசணும்னு நான் கேள்விப்பட்டேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பாத்துக்க. என்ன சொன்ன? இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தாலாம்? உன் மனசை தொட்டு சொல்லு. இந்த வீட்டுக்கு வேலைக்காரி ஆவாளா இல்ல அவ இந்த வீட்டு எஜமான்? அது உனக்கு தெரியும்ல. நம்ம தான் அவ வீட்டுல இருக்கோம். மனசுல வச்சுக்க. தேவையில்லாம ஏதாவது பேசுன வயசுல மூத்தவன் கூட பார்க்க மாட்டேன். கையை நீட்ட வேண்டியது வரும். பாத்துக்க. இப்ப நீ பொண்டாட்டிய பேசுனதுக்கே உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணிருக்கோம். மாமாக்கு மரியாதை கொடுத்துதான் அமைதியா இருக்கேன். இன்னொரு தடவை நீ என் பொண்டாட்டி ஏதாவது பேசுன சூர்யாவை வேற மாதிரி பாப்பேன். பாத்துக்க. பாத்தீங்களாங்க, உங்க முன்னாடி அவன் என்ன நல்லா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க
அமைதியா இருக்கீங்க? ஆமால சூர்யா என்னெல்லாம் பேசலாம்ல, இவ்வளோத்தையும் நான் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கேன். அதான் நான் பண்ண தப்பு. இனி நான் அமைதியா இருக்கக்கூடாது. இங்க பாரு மாப்ள, நீ தேவையில்லாம என் பொண்டாட்டி நிறைய பேசிட்ட. இந்த மாதிரிலாம் நீ பேசுறதுக்கு நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? யோ மாம், அதான் மாப்ள, இப்போ எனக்கு கை பரப்புறம் தான் இருக்கு, ஓங்கி பலான்னு அடிச்சிடலாம தான் இருக்கு. என்ன என் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் பாசத்தை வச்சுட்டேன்னா அதான் கையை நீட்ட மனசு வரல. அதனாலதான் கையை அடக்கி வச்சுட்டு இருக்கேன். இங்க பாருடி, தேவையில்லாம ஏதாவது பேசி குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்கணும்னு நினைச்சேன், என் மாப்பிள்ள இல்ல, நானே மனுஷனா இருக்க மாட்டேன். உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிடும். பாத்துக்க, வாயை முடிக்கிட்ட அமைதியா இருடி. தேவையில்லாம குழப்பத்தை உண்டாக்கி சண்டையை உண்டாக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளையா இருக்க போய் உங்ககிட்ட பொறுமையா சொல்றோம். ஆமா, இடத்துல நான் இருந்தேன், தோல முடிய பிடிச்சி திறந்து இழுத்துட்டு போய் வெளியில் தள்ளிடுவோம். பாத்துக்க, மாப்பிள்ள தள்ளாம இருக்கானே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. வாயை மூடுன்னு சொன்ன. இனி எங்கேயாவது நீ வாயை திறந்த, என் அனுமதி இல்லாம எந்த இடத்துல நீ வாயை திறக்க கூடாது. அப்படி நீ ஏதாவது வாயை திறந்த நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கோ அதை பண்ண வேண்டியது வரும். பாத்துக்க மாப்பிள்ள, அதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத. உங்க அக்கா பத்தி தெரியும்ல, அவ கொஞ்சம் அரக்கு இருக்கு, அப்படிலாம் பேசுவா. அரக்கு இருக்கும் குறைக்கு இருக்குமா இருக்கா, அதான் கொஞ்சம் அப்படிதான் எதெல்லாம் பேசிட்டு கிடப்பா. நீ அவ்வளோலாம் பெருசா எடுத்துக்காத. நீ போய் தங்கச்சி ஃபர்ஸ்ட் சமாதானப்பட்டு போ. தங்கச்சி வேற கொஞ்சம் கோச்சிட்டு போன மாதிரி இருந்தது. நீ போய் துளசி போய் சமாதானப்பட்டு போ. போயா மாப்பிள்ள, போயா. இங்க இருக்கிறத நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரியா மாம், பாத்துக்க. சிலதுக்கு நிறைய புத்திமதி சொல்ல வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். புத்திமதி சொல்லாததுனால இப்படி தெரியுது. நானும் ஆரம்பத்துல விட்டுட்டேன், இனியெல்லாம் விட முடியாது. கொஞ்சம் பார்த்து வையா மாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள, நீ போ. புது மாப்பிள்ள, போ உள்ள போய் ஆக வேண்டிய வேலையை பாரு, போ. அட, என் செல்லக்குட்டி எப்போ வந்தது? அச்சோ, என் செல்லக்குட்டி நான் பார்க்கவே இல்லையே. என் பட்டு தங்கம், எப்போ வந்தீங்க? சூர்யா, இவள அப்புறமா கொஞ்சம் நீ போய் துளசியை பாரு, போ. அவ ஒரு மாதிரி அழுதுட்டு போன மாதிரி இருந்தது. போப்பா, நீ போய் முதல்ல துளசியை பாரு, போ. அப்புறமா வந்து தியா குட்டியை தூக்கி கொஞ்சிக்கா, போ. சரிம்மா, நான் போய் முதல்ல அவளை பார்க்க. தியா செல்லம், மாமாக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்து அப்புறம் என் பட்டு தங்கத்தை பார்க்கறேன்னு போயிட்டு வச்சு படி தங்கம். நிறைய வாங்கி தரேன் தங்கம், என் தங்கத்துக்கு இல்லாமலா நிறைய வாங்கி தரேன்னா. மாமாக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆஹா, இவ வேற கோவமா இருப்பாளே. அது சரி. டே சூர்யா, இனிமேதான் நமக்கான ஆட்டமே ஆரம்பம். இனி அக்காவா பொண்டாட்டியான்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வெளியில கேள்விப்பட்டிருப்போம், இப்போ நமக்கே இந்த சிச்சுவேஷனா என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. பொண்டாட்டி மாமா பாவண்டி, ரொம்ப கோவப்படாதடி. சூர்யா, ஓ சூர்யா, போய் எப்படியாவது உன் பொண்டாட்டியை சமாளி. அவளை சமாளிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, சமாளிச்சிடுவோம். என்ன லுக்கு வேற மாதிரி இருக்கு? கோவப்படுவான்னு பார்த்தா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. துளசி மாமா, வந்துட்டீங்களா? மாமா இங்க வாங்க. அம்மா, அண்ணி சமாதானம் ஆனாங்களா இல்லையா? இன்னும் அண்ணி கோவமா இருக்காங்களா? என்ன மாமா, நான் கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருக்கீங்க. சொல்லுங்க மாமா, அண்ணி இன்னும் கோவமா இருக்காங்களா? அண்ணியை சமாதானப்படுத்துறீங்களா இல்லையா? மாமா என்ன மாமா, அண்ணி இப்ப எங்க இருக்காங்க? என்ன சொல்லுங்க, நான் வேணா போய் பேசி பார்க்கட்டுமா? அன்னிக்கிட்ட நான் பேசட்டுமா மாமா? என்னடி நீ கோவமா இருப்ப, உன்ன சமாதானப்படுத்தலான்னு வந்தா நீ என்னடானா அக்காக்கு சமாதானம் ஆயிட்டாலா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க. ஏண்டி உனக்கு கோவமா இல்ல? நான் உன்னை திட்டி உள்ள அனுப்புனேனே, அதை நினைச்சு உனக்கு கோவமா இல்ல? உனக்கு கோவம் தானே? ஐயோ மாமா, நான் ஏன் மாமா கோவப்பட போறேன்? அதெல்லாம் ஒன்றும் எனக்கு கோவம்லாம் இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்க ஏன் என்ன உள்ள போகணும்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். என் மாமா ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும்னு எனக்கு தெரியும் மாமா. நீங்க சொன்னதுமே வரலையேன்னு நீங்க தான் என் மேல கோவப்படுவீங்களோன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அடி ஏண்டி இப்படி இருக்க? அது சரி. ஆமா, அக்கா திட்டினதை நினைச்சு உனக்கு மனசு வருத்தமா இருக்காடி? ஆமா, அதெல்லாம் ஒரு வருத்தமும் இல்ல மாமா. சௌந்தர்யா அண்ணி பத்தி தான் எனக்கு தெரியும்ல. அவங்க வெடிக்க வரைக்கும் பேசினாலும் அவங்க மனசுக்குள்ளலாம் ஒன்றும் இருக்காது மாமா, அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப பாருங்க, என்ன இவ்வளவு திட்டாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்களேன். ஏ துளசி, எனக்கு என்ன செஞ்சு வச்ச? எனக்கு பிடிச்சதானே செய்ய சொன்னேன். ஓ, எனக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி செய்யி, இல்ல சிக்கன் குழம்பு அந்த மாதிரி ஏதாவது வெயின்னு என்னதான் கேட்பாங்க மாமா. அதனால சௌந்தர்யா சொல்றதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன் மாமா. அடி பொண்டாட்டி, உண்மையா சொல்றேன், நான் ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டி. அந்த மாதிரி ஒருத்தி எனக்கு பொண்டாட்டியா கிடைக்க நான் ரொம்ப தண்டி கொடுத்து வச்சிருக்கேன். என் அக்கா இப்படி பேசுறது பேச்சுக்க இடத்துல வேற எவ்வளவு இருந்தா என்னால பெரிய பிரச்சனையை உண்டாக்கியிருப்பான். ஆனா நீ என்னடானா அவ கோச்சுக்கிட்டாளா, அவளை சமாதானப்படுத்துனீங்களான்னு என்கிட்ட கேட்கிறேன். ஏண்டி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ அக்காவை எதுவும் தப்பா எடுத்துக்காத, அதான் உனக்கே தெரியும்ல, அக்கா மனசுல எல்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டா, கொஞ்சம் கோவப்படுவான், ஆனா உள்ளுக்குள்ள எதுவும் இருக்காது. மாமா, அதை நீங்க எனக்கு சொல்லணுமா? நான் என்ன வெளியில இருந்து வந்தவளா என்ன? எனக்கு தெரியாதா மாமா? அதெல்லாம் அண்ணியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. நான் அண்ணி பேசுற பேச்செல்லாம் ஒன்றும் சங்கடமாலாம் எடுத்துக்கல மாமா. அண்ணி இப்ப இப்படி இருக்காங்கன்னா சீக்கிரமே மாறிடுவாங்கண்ணா மாமா, எனக்கு தெரியும் மாமா. அண்ணி இப்ப இப்படி பேசுறாங்களேன்னு நான் வருத்தம்லாம் பட மாட்டேன் மாமா.
அவங்க கூடி சீக்கிரமே மாறிடுவாங்க மாமா. மாறிடுவாங்க இல்லையா? நம்ம சேர்த்து மாற வைப்போம். சாரிடி பொண்டாட்டி, இருந்தாலும் அக்கா பேசும்போது நான் ஏதாவது கேட்டிருக்கணும்ல, அது உனக்கு சங்கடமா இருந்திருக்கும்ல. ஐயோ மாமா, அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க பாருங்க, நீங்க சும்மா அதையும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் தூக்கி போடுங்க. இப்ப அண்ணி சமாதானம் ஆனாங்களா இல்லையா? அவ என்ன சமாதானம் ஆகுறது? அதெல்லாம் ஆயிடுவா. மாமா கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல, மாமா எப்படி சமாதானப்படுத்திடுவாரு. அப்ப சரி மாமா. மாமா நீங்க எதுவும் சாப்பிடல, இருங்க நான் போய் ஏதாவது கொண்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு இப்ப என் பொண்டாட்டி தான் வேணும். என் பொண்டாட்டிய கொஞ்சம் என் பொண்டாட்டி கொட்டி பிடிச்சி அப்படின்னு சின்ன 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 நிறைய கொடுக்கணும். இப்போதைக்கு எனக்கு அதுதான் வேணும். என்ன கொடுத்துடலாமா? கொடுப்பீங்க போங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க போங்க. உங்களுக்கு வெளியில என்ன வேலை இருந்தா போய் வெளியில வேலை பாருங்க போங்க. எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. நான் உங்க கூட இப்படி எல்லாம் உட்காந்து பேசினா வேலைக்கு ஆகாது. நான் போறேன். ஏய், என்னடி போறேன்னு சொல்ற? அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி. இப்போதைக்கு நம்ம வெளியில போக கூடாது. அம்மா காலையில சொன்னாங்களே, மறந்துட்டியா என்ன? ஒரு மாசத்துக்கு நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது. நீ என்ன மட்டும்தான் பார்க்கணும், நான் உன்னை மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் சில பல சமாச்சாரங்களாம் கரெக்டா இருக்கும். மாமா ஒரு மாசம் இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. நான் உங்களை பார்த்தாலும் ஒன்னாக போறது இல்ல, நீங்க என்ன பார்த்தாலும் ஒன்னாக போறது இல்ல. அப்பா அங்க சம்மதிச்சாதான் இங்க எல்லாமே ஆகும். அதனால நீங்க உங்க வேலைய பாருங்க, நான் ஏன் வேலைய பாக்குறேன். அது சரி, அந்த உன்னை ஞாபகப்படுத்திடுறாயா? இருடி இரு, கூடிய சீக்கிரத்துல என் மாமனார் மனசு மாறுவாரு. மாறினதுக்கு அப்புறம் தானடி இருக்கு. அது சரி, இப்ப வரைக்கும் இந்த மாமாவோட ஃபாஸ்ட் என்னன்னு உனக்கு தெரியல. தெரிய வைக்கிறேன்டி. மாமா உன்னை டெஸ்ட் பண்ணாதான் என் ஃபாஸ்ட் என்னன்னு தெரியும். பண்றேன்டி. மாமா டயலாக கூட கடன் வாங்கி பேசாதீங்க, சொந்தமா பேசுங்க போங்க மாமா. ஏய், என்னடி கொஞ்சம் விட்டா ஓவரா தான் கலாய்க்கிறான். இங்க பாருடி, எல்லா நேரமும் சூர்யா ஒரே மாதிரி இருக்க மாட்டான். சத்தியத்தை கூட பார்க்க மாட்டேன். சத்தியத்தை மீறிடுவேன், பார்த்துக்க. அப்புறம் பாஞ்சிட வேண்டியது வரும். பார்த்து ஜாக்கிரதையா இருடி. என் மாமா பத்தி எனக்கு தெரியும். என் மாமா எப்படின்னு கொடுத்த வாக்க நிறைவேற்றவர். அதனால சத்தியத்தெல்லாம் மீற மாட்டாரு. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். போங்க மாமா, போய் வேலை இருந்தா பாருங்க போங்க மாமா. அது சரிடி. என்னை பத்தி நல்லாவே தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். என் பொண்டாட்டியை பத்தி கூட நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். என்ன பண்ண ஏக்கமா இருக்கு. பார்த்து பார்த்து ஏங்கிக்க வேண்டியதா இருக்கு. பக்கத்துல இருந்தும் எதுவும் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது இன்னும் சங்கடமா இருக்குடி. ஆனா எல்லாத்துக்கும் சீக்கிரம் ஒரு விடிவு காலம் வந்துடும். அப்ப தெரியும்டி இந்த மாமா எப்படின்னு. போங்க மாமா போங்க. அழிதலகால முடியாம ஆத்தேனே முதலானும் தங்காம ஆத்தோடு கண்டாக கைகோர்த்து நடப்பேனே விலகாம. ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். அழகே கல்வெட்டா நான் சிதிக்க சொல்லட்டா, பாதையெல்லாம் பூவான்னு கட்டா. ஊரில் உள்ள மரங்கள் உன்னுமே விடாமே பேரத்தா செதுக்கி வச்சேன். கதிர், சாரி கதிர், என்ன நீ மன்னிப்பியா? இங்க பாரு பிரணிகா, இப்ப எதை பத்தியும் பேசாத. ஃபர்ஸ்ட் நீ ஜூஸை குடி. அதை குடி. எது வந்தாலும் நம்ம அப்புறமா பேசுவோம். குடி பிரணிகா. ப்ளீஸ் கதிர், தயவு செஞ்சு தூர போன் மட்டும் சொல்லிடாத. இப்ப எனக்கு வேற எதுவுமே ஆறுதல் இல்லை, தெரியும்ல? நீ மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு ஆறுதலே. ப்ளீஸ் கதிர், என்ன தள்ளி போன மட்டும் சொல்லிடாத. இல்ல பிரணி, நீ முதல்ல ஜூஸை குடி. எது வந்தாலும் நம்ம அப்புறமா பேசலாம். அப்புறமா பேசுறதா? நான் சாஞ்சதுமே உனக்கு பழைய நினைப்பு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும்டா. பார்த்துக்கிட்டே இரு, உன்னை சீக்கிரமே என் பக்கம் இழுத்துருவேன். என்னடி சொன்ன நேத்ரா? கதிர் என் பக்கம் இழுக்க முடியாதா? இப்ப நாங்க இப்படி இருக்கிறத பார்த்தினாலே இதுலயே நீ பாதி செத்துருவேடி. Hi dear. Hi friends, good afternoon பா. சப்ஸ்கிரைபர் ஜெயா சிஸ்டர், அவங்களுடைய ஹஸ்பண்ட் மோகன் ப்ரோக்கு இன்னைக்கு பர்த்டே.
இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மோகன் ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மோகன் ப்ரோ. மோகன் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் அகிலா டியர் அவங்களுடைய சன் பிரதீப் ஆனந்துக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரதீப் ஆனந்த் குட்டி. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பிரதீப் ஆனந்த் செல்லம். பிரதீப் தங்கம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் பிரியா சிஸ்டர் ஹாய் சொல்லிருக்காங்க. ஹாய் பிரியா டியர். ஹாய் பிரியா டியர். ஓகே டியர், எல்லா வீடியோவும் போட்டாச்சு, மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஸ்டோரிஸ் எப்படி இருந்ததுன்னு. அப்புறம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் டெய்லியும் கேட்டுட்டு இருக்கேன். லைக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே டியர், பாய். அப்புறம் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு எடிட்டிங்க்கும் சரி செக்கிங்க்கும் சரி ரொம்ப நேரம் எடுத்துருது. அதனால என்னால் சொன்ன டைமுக்கு வீடியோ போட முடிய மாட்டேது. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோவெல்லாம் கரெக்டாக நான் எடுத்துடுறேன். ஆனால் எடிட்டிங் கொடுக்கும்போது செக்கிங் கொடுக்கும்போது மட்டும் அது சீக்கிரம் முடிஞ்சு வரல. ஏன்னா அது என் கையில் இல்லை இல்லையா? அதனால செக்கிங் முடியறதுக்குள்ளார நான் போட்டேன்னா எனக்கு அந்த வீடியோக்கு ஏர்னிங்ஸ் வராது. அதனால தான். ஓகேவா? ஸோ செக்கிங்க்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா டைமிங் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டைமிங்கை வந்து கம்மி பண்ணி போடுறேன். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் எல்லாமே முடியும். சரி, சொன்ன டைமுக்கு போட முடியலன்னு கோச்சிக்காதீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் டியர்ஸ். ஓகே, பை டியர்ஸ். Bye, dears.